2025க்கு பை பை சொல்லிட்டு 2026க்கு என்ட்ரி ஆக போகிறோம். பிரம்ம முகூர்த்த பூஜையோட 16வது நாள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னு தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்ட்டு முருகருக்கும் அப்படியே அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு 3:30 மணியை போல் எழுந்திரிச்சோம்னா நேரம் சரியாக இருக்குது. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி கோலம் கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அப்படியே வந்துட்டு பஜனை கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா பஜனை இது தான் இப்போதைக்கு உள்ள நண்பர்கள். 2வது அதிகாலையில் ரொம்பவே வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும் அந்த பஜனையில். ஒரு அம்மா வந்துட்டு சூப்பராக கோலம் போடுவாங்க. எப்படி தான் இப்படிலாம் போடுறாங்கன்னே தெரியல. அந்த மெலிசாக சூப்பராக போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு வீடியோ கவர் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே காமிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் அதையும் வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட பஜனை விளக்கு வரும்போது 5 மணிக்குள்ளவே வீட்டில் பூஜை செஞ்சுட்டு 6 மணிக்குள்ளே வந்துட்டு பஜனை விளக்கு வந்ததுக்கப்புறம் பஜனை விளக்குக்கும் பூஜை செஞ்சுட்டு 6:30 மணிக்கிட்ட கோயிலுக்கு போயாச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தில் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு எம்பெருமான் இறைவன். நம்ம பெருமாள் ஐயா தான். அவர் அப்படியே தரிசிச்சுட்டு வர வழியில் இருக்க கோலங்கள்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பிரசாதமாக என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்களே. 7:30 மணிக்குள்ளே வந்துட்டு பெருமாள் கோயிலெல்லாம் பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுத்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, கதவை திறந்து வச்சுருந்ததுனால. சரி அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அடுத்தது கிருத்திகை பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். என்னென்ன அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளால் அபிஷேகம், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தீபார்த்தனையெல்லாம் காமிச்சிட்டு அபிஷேகம் பண்ணும்போதும் சரி தீபார்த்தனை காமிக்கும் போதும் சரி ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு சொல்லிட்டு ஒரு ஆறுமுக சொல்லிக்கிட்டே வந்தோம்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு சாமிக்கு எல்லாமே செய்வேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைம் அப்படின்றதுனால அப்படியே பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டு நானே இன்றைக்கி தீபார்த்தனையை முடிச்சிட்டேன். தேன் அபிஷேகத்தில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தார். வீட்டில் குட்டியாக தானே இருக்கார், இருந்தாலும் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருந்தார் அவருக்கு தீபார்த்தனைலாம் காமிச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் 2025 உங்களுக்கு என்ன சக்ஸஸ் நடந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என் சக்ஸஸ் யூடியூப் ஆரம்பிச்சது தான்.